ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வதக்கிக்கோங்க. இப்போ அது வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா 2யும் சேர்த்து நல்லா தக்காளி வெந்து நல்லா வதங்கின உடனே நம்ம அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ண மஷ்ரூமையும் அது கூட சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, நீங்கள் மட்டன் மசாலா வேணால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.